நாட்டிய நாடகம் சிலம்பில் கூத்து. ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை காப்பியம் சிலப்பதிகாரம். மூவேந்தர் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் உன்னத காப்பியம். இதில் மாதவி ஆடிய 11 வகை கூத்து, அதாவது கொடுகொட்டி முதல் கடையம் வரை நாட்டிய நாடகமாக உங்கள் கண்களுக்கு இப்போது விருந்தளிக்க வருகிறது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் காப்பிய
காப்பியத்தின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரமின் உயர் காப்பியம். 3 நீதிகளை முறை செய்த காப்பியம். 3 வேந்தர்களின் பெயர் சொல்லும் காப்பியம். ஆடல் நனங்கு மாதவியின் 11 வகை நடனம் மாங்குடனை காட்டும் அற்புத காப்பியம். வருந்தமிழ் காப்பியம் செப்பிடும் செப்பிடும் சில பெரும் காப்பியம். அற்புத காப்பியம் வருந்தமிழ் காப்பியம் செப்பிடும் செப்பிடும் சில பெரும் காப்பியம். செப்பிடும் செப்பிடும் சில பெரும் காப்பியம். செப்பிடும் செப்பிடும் சில பென காப்பியம். இந்திர விழாவினை காண இந்திர லோகத்தார் வந்திருந்தார். மாதவியாடிய 11 வகை ஆடலை கண்டு மனம் மகிழ்ந்தார். கொடுகொட்டி முதலாய் கடையம் 11 கலைமகள் மாதவி ஆடி நின்றார். கொடுகொட்டி முதலாய் கடையம் 11 கலைமகள் மாதவி ஆடி நின்றார். அரங்கேற்ற கதை கூறும் ஆடலை காணி அற்புத நடனம் ஆழ்ந்து காணி. அற்புத நடனம் ஆழ்ந்து காணி. முதல் நடனம் கொடுகுட்டி நடனம். முப்புறம் எரித்த பின் சிவபெருமான் கைகொட்டி ஆடிய நடனம். இந்நாளில் கேரள மாநிலத்தில் ஆடப்படும் கொட்டிக்களி என்ற நடனம் இந்த வகை சார்ந்த நடனமாகும். கடையம் மயிராணி மரகாலிங்கை கந்தன் குடை துடியாய் அல்லியமர் கும்பம் கடர விழியார் பட்டம் தன் பேடு திருப்பாவை அரபாண்டுரங்கம் கொட்டி வைக்கான் 11 கூத்து. முப்புறம் எரிய முதுகல் புரிந்த சொற்கண் நாடிய கொடு கொட்டி இருவே. முப்புறம் எரிய முதுகல் புரிந்த சொற்கண் நாடிய கொடு கொட்டி இருவே. டிங் டிங் தக்க டிங் 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 தக்க 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 டிங் தக்க டிங் டிங் தக்க டிங் 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 தக்க தக்க சொற்கண் நாடிய கொடு கொட்டி இருவே. இரண்டாவது நடனம் பாண்டரங்கம். நான்முகன் முன்னால் அவர் மனைவியான கலைமகள் பூமி என்ற மண் வடிவான பானையின் மேல் ஆடிய நடனம் என்பதால் பாண்டரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. நான்முகன் முன்னே நாமகள் பாரதி நடமாடி நின்றாள் பாண்டவே. அரங்கமேற பாரதி நடமாடி நின்றாள். முப்புறம் எரிக்கிட்ட அச்சிவ நடமாடி நின்றாள். பாண்டரங்கம் என்னும் நடனம் பாரதி நடமாடி நின்றாள். பின்னநகஜம் 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 நகஜம் நகஜம் ஜம் ஜம் ததிகிடது நகததிகிடது நகததிகிடது நகதிகுகததிகிடது நகதிகுகததிகிடது நகதிகுகததிகிடது. பாரதி நடமாடி நின்றாள். பாரதி நடமாடி நின்றாள். பாரதி நடமாடி நின்றாள்.
மூன்றாவது நடனம் அல்லிய நடனம். அல்லி என்றால் இரவு என்று பொருள். கம்சனால் அனுப்பப்பட்ட மத யானையின் கொம்பை ஒடித்து கண்ணபிரான் ஆடிய நடனம். நல்லிருளாடிய அல்லியமிதுவே. நான்காவது நடனம் மல்லிய கூத்து. மல்லர்களை குதித்து அழித்த கண்ணபிரான் ஆடிய கூத்து. இக்கால மல்யுத்த நடனம் என்று சொல்லப்படும் மல்லிய கூத்து. ஐந்தாவது நடனம் துடி நடனம். சிவனின் நெற்றிக்கண்ணில் உதித்த முருகப்பெருமான் அவர்தம் எதிரிகளான அசுரர்களை அடித்து கதிகலங்க ஓடவிட்ட நடனம். இப்போது கோவிலில் பூசை நடக்கும் போது பெண்கள் சாமி வந்து ஆடுகிற நடனத்தை இதற்கு சான்றாக சொல்லலாம். தேவகுலம் காத்திடவே வடிவெடுத்தான் ஐயன் வடிவெடுத்தான். அசுரகுலம் அழிவிடவே உருவெடுத்தான் முருகன் உருவெடுத்தான். ஐயனவன் நெற்றி கண்ணில் வடிவெடுத்தான் முருகன் வடிவெடுத்தான். அன்னை பராசக்தி வேல் கொண்டு பகைவர்களை எட்டழித்தான். சூர பகைவர்களை ஆறாவது நடனம் குடை நடனம். மாமரமாக நின்ற அசுரனை வென்ற முருகன் கடல் அலைமேல் நின்று குடைப்பிடித்து முன்னும் பின்னுமாய் ஆடிய நடனம் குடைக்கூத்து. இதை பின்பற்றித்தான் இன்று கேரளா, சைனா, பர்மாவில் பிரபலமாக ஆடப்படுகிறது இந்த குடை நடனம். புகழாண்டியவன் தோற்றத்தை பாடி ஆடுங்கடி.
குடக்கூத்து. சோநகர வீதியில் வஞ்சனை அழிக்க கண்ணபிரான் குடத்தை தலையில் வைத்து ஆடிய நடனம் இன்றைய கரகாட்டத்திற்கு வித்தாக விளங்குகின்ற நடனம். சோநகர வீதியில் வஞ்சனை அழிக்க மாணவரை காக்க. சோநகர வீதியில் வஞ்சனை அழிக்க மாணவரை காக்க அஞ்சன நாடிய குடக்கூத்து. குவலயத்தை இழந்து குடமெடு தாடிய அஞ்சன வண்ணன் குடக்கூத்து. குடக்கூத்து குடக்கூத்து. எட்டாவது நடனம் பேடுக்கூத்து. மன்மதன் பெண் தன்மை கொண்டு ஆடிய நடனம். குச்சிப்புடி, கதகளி போன்ற நடனங்களில் ஆண்கள் பெண் வேடமிட்டு ஆடும் நடனம் இதற்கு இன்றைய கால சான்று. ஒன்பதாவது நடனம் மரக்கால் கூத்து. காளிமாதேவி அசுரர்களை வெல்ல வரும்போது காளியை வீழ்த்துவதற்காக பாம்பு, தேள் போன்ற உருவத்தில் அசுரர்கள் வர காளி அவர்களை மரக்கால் கொண்டு மிதித்து ஆடி கொள்கிறாள். இன்றைய பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதற்கு சான்றாக திகழ்கிறது. பரசக்தியை வெல்ல ஊர்வன
பத்தாவது நடனம் பாவை கூத்து. திருமகள் அழகிய உருவம் கொண்டு மென் நடையுடன் அசுரர்களை கொல்வதற்காக ஆடிய நடனம் தோற்பாவை கூத்து இன்று இதன் மறு வடிவமாக திகழ்கிறது. எளிவடிவாய் ஒளிவிடவே திருமகள் வந்து ஆடி நின்றாள். எளிவடிவாய் ஒளிவிடவே திருமகள் வந்து ஆடி நின்றாள். அவுணனை அழிக்க அழகெனவே திருமகள் பாவை என வந்தாள். அவுணனை அழிக்க அழகெனவே திருமகள் பாவை என வந்தாள். திருமகள் பாவை என வந்தாள். பதினோராவது நடனம் கடையக்கூத்து. பானாசுரனின் வம்சத்தை அழித்திட இந்திரனின் மனைவி ஐராணி ஆடும் நடனம். இன்று வயல்வெளிகளில் ஆடும் கிராமிய நடனம் என்று அன்றே சிலப்பதிகாரம் பறைசாற்றுகிறது. இப்படியாக மாதவி சிலப்பதிகார காலத்திலேயே இப்படிப்பட்ட 11 வகையான கூத்துகளை ஆடி இன்றைய நடன வகைகளுக்கு வித்திட்டாள் என்கின்ற உண்மையை பார்வையாளர்களுக்கு நடன விருந்தாக அளித்திருக்கிறோம். பானாசுரனின் வம்சம் அழிய வந்தாளே. பானாசுரனின் வம்சம் அழிய வந்தாளே. கடையம் ஆடிட வந்தாள் ஐராணி. கயல்கள் பாயும் வயல்வெளி தன்னை கடையமாடி தேவரை காத்தாள். கடையமாடிய உணரை வதைத்தாள். ஆடினாள் மங்கை மாதவி அகிலம் போற்ற 11 ஆடல். ஆடினாள் மங்கை மாதவி. ஆடினாள் மங்கை மாதவி. ஆடினாள் மங்கை மாதவி. தனதீம் ததீம் 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 ததிரதா. தனதீம் ததீம் 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 ததிரதா. அமிர்த தானி மிருதி தில்லாத தனதீம் ததீம் ததீம் ததீம்